சூர்யா கடகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமோ அதிகாலையில் சாண முதலிய சந்தியா வந்தவ சார் கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்திலே 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகஸ்திர நாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரப்படுத்திக் கொண்டு தாயின் சிறந்த கோயிலுமில்லை தந்தை சொல் மிக்க மந்திரமலையின் அடிப்படைக்கிழங்க மாதா பீதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை போற்றி வணங்குவது உலகத்தின் அனைத்து ஜீவனுக்கெல்லாம் பொதுவான நியதி. அந்த நியதிக்குட்பட்டு அடியேனும் சத்தியலோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆய கலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் கலைவாணியை சந்தித்து அன்னவளின் திருப்பாதம் தொட்டு ஆசி பெற்று இந்த அண்ட சராசரத்தை ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரமதேவன். அன்னவரை ஆழத்திலே இந்த காலத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரபந்தாரிலிருந்து வாசப்படுத்த நான் பெண்ணை பிடிக்கின்றான் சொல்லக்கூடிய எனது தந்தை பிரம்மதேவனை தரிசித்து நல் ஆசி பெற்று பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசி பெற்று விசாரணையிலாம கண்டிப்பேன். ஆனா ஆத்தா உண்மையிலே தவறு செய்தா கூட ஒத்துக்கிற மாட்டா. ஏன் தெரியுமா? ஏன் பிள்ளை என்ன கண்டிக்கிறதுக்கு நீ என்ன யோக்கியமா? ஏன் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்ன குஞ்சு ஆக மொத்தத்திலே இந்த இடத்திலே அறிந்தோ அறியாமலும் தெரிந்தோ தெரியாமலும் புரிந்தோ புரியாமலும் செய்த சகல பாவங்கள் நிறைய இருந்தாலும் அதை காக்கும் பொறுப்பாக மன்னிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவள்தான் அன்னை ஆதிபராசக்தி உலகத்துக்கெல்லாம் தாய். அவள் எடுத்த அவதாரங்கள் எத்தனை 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 காஞ்சியிலே காமாட்சி காசியிலே விசாலாட்சி எங்கள் மாமதுரையில் மீனாட்சியாக இன்னும் அருகாமை தாயகத்தை முத்து மாரியம்மனாக பட்டி தொட்டியெல்லாம் மாரியம்மனாக மந்தையம்மனாக காளியம்மனாக பகவதி அம்மனாக இப்படி எல்லா இடங்களிலும் அம்மன் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த தவறுகளை மன்னிக்க போட்டு எங்களையும் காப்பாள் பாவங்களை தீர்ப்பாள். ஓம் மகாசக்தி காளி தாயை தொழுவோம். நாராயண செய்யும் ஸ்ரீபாலமுருகன் சன்னதிக்கு நீங்க சாமி பாட்டு பாடுறீங்க. நாங்க வந்த நீங்க சாமி பாட்டு பாடுறீங்கன்னு அப்படி தெய்வீக பக்தியோட நாங்க வாசிக்கிட்டு இருக்கோம். தூதுவளை அரைச்சு மண்டையில அரைச்சு நீங்க ஒரு 4 பேருக்கு நல்லது சொல்ற ஒரு பெரிய மனுஷன் ஒரு பேரை பேக்கி எடுத்தாலும் கொஞ்ச நேரத்துல பேரை எடுத்துக்கொண்டு தெருவில் அப்படி பாடலாமா? இந்த பாட்டை ஒரு பப்புன் சார் பாடலாம், ஒரு பெட்டிக்கார் பாடலாம்.
நீங்க எதுக்கு பாடுறீங்க? ஊருக்கு உபதேசம் பண்றது. என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். அவரே என் சீமன். சீமன் வாசி காட்டுறாரு. அவர் சாமான்ல வாசிக்கும் பொழுது அவன் சாமான் தலையாது. அப்படி பாடாம இருக்க முடியுமா? ஏன்னா சுருதி மாதா லயம் பிதா, ஒரு புருஷன் கொண்டாடி சேர்ந்தா குழந்தை பிறக்கின்றது பொதுவான நியதி. ஆனா இந்த இடத்துல கீதம் பாடல் அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அதற்கு அம்மா அப்பா வேணும் இல்லையா? வெட்டிலே அம்மா, மிருதங்கந்தே அப்பா. நீங்க தான் அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்கேன். இருக்கடு சரி, அதுலதான் அதிக இருக்கு. ஆமா, வரவு செலவுலாம். அதனால ராகத்தை பிடிக்கிறார் தம்பி, நீங்க பிடிச்சு காட்டுங்க. வருமா? கடவுள் வந்துட்டா இப்ப யாரையா விட்டுறான்? உங்க மேல தப்பே இல்லைங்க. இப்ப யாரு? ஏன்னா ஊரை கெடுக்க வீட்டை கெடுக்கலாம் சொன்ன மாதிரி இருக்குடா. சொல்லு சொல்லு. எடுத்துரும் தம்பி. அதைக்கின்ற தாயே போட்டு அது உங்க முகத்தை காட்டி போற்றி போற்றி கருணை முகங்கள் மரத்தை வச்சவே தண்ணி ஊற்றுவா. நான் என்ன தண்ணி கேட்டேன்? முடிய இடம் முடியும். தண்ணி ஊத்துவீங்கள
தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு தரணிகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் உண்மையிலே மனம் புலகாகிதம் அடைக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லையா, ஏன் இப்படி நாய் இழைச்சமா இருக்கட்டும். இந்த இழப்பு இழைச்சதுக்கு 4 கட்டில் செஞ்சிருக்கலாம். உண்மைதான். ஆக மொத்தத்தில் இடம் ஒரு ஏவல் என்பார்கள். இந்த இடத்தினுடைய மகிமையை என்ன வேண்டும் பாடுவோம். காரணம், கால் வைத்த இடம் கதையின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஒரு சர்வசாதாரண சிற்றுலாக தென்படலாம். ஆனால் இந்த சிற்றூர் இருப்பது எங்கே என்று பார்க்கும் பொழுது குறிஞ்சி நிலத்திலே, குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்திலே, தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டிலே. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனிப்பெருமைகள் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சேர நாடு வேலுமடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு ஒத்துழைத்து என்பார்கள். ஆமையா, உண்மையிலே ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதற்கு தான் சொல்வார்கள், மன்னன் எவ்வளியும் மக்கள் அவ்வளி, கோன் எவ்வளியும் குடிவடையும் அவ்வளி சொன்னார். சோழ நாட்டுடைய பேரரசாகப்பட்டவன் மன்னனை சந்திக்க சென்றால் தமிழ் மூதாட்டி அவ்வையை கண்டவுடன் சரியான இருக்கை கிடைக்காத காரணத்தை ஒரே வார்த்தையிலே வாசகத்தை சொல்லி வாழ்த்தி விட்டு வெளியேறி விட்டார். வரப்புயர் என்றார். அந்த காலத்தில் உள்ள மன்னர்கள் அரசர்களுக்கெல்லாம் பக்கத்து நாட்டை எப்படா கைப்பிடிக்கணும், இல்ல பக்கத்து நாட்டுக்காரன் நம்ம மட்டும் போர் தொடுத்து வந்துருவானோ, நம்ம நாட்டை எப்படி காப்பாற்றுவோம், மக்களை எப்படி காப்பாற்றுவோம், குடிபடை எப்படி காப்பாற்றுவோம், விவசாயத்தை எப்படி காப்பாற்றுவோம், பொருளாதாரத்தை எப்படி சீர்படுத்தணும், இப்படி எண்ணங்கள்ல தான் இருப்பாங்க. ஆனால் அதற்கு தக்கவாறு ஆலோசனை சொல்வதற்கு மதியுக மந்திரி இருப்பாங்க. அப்ப பார்த்தாரு, அரசனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஒரு கிளவி வந்தா அவாடு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாலே, என்னப்பா விஷயம்னு கேட்டா, அப்பதான் சொன்னாரு மதியுக மந்திரி, வேற ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு வார்த்தையினால நம்ம நாட்டையே அந்த அம்மா வாழ்த்திட்டு போயிட்டாங்க. அது எப்படி ஒரே ஒரு வார்த்தையை வாழ்த்த முடியும்? வாழ்கன்னு சொல்லல, வளர்கன்னு சொல்லல, வளம்பெருகன்னு சொல்லல. ஆனா எப்படி வரப்பயிர்னு சொல்லிட்டு போனாலும் எப்படியான்னு சொன்னா, அதனுடைய தொடர்ச்சி நான் சொல்லுகிறேன் கேளு மன்னா அப்படின்னு சொல்லிதான் சொன்னா, வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், கொடி உயர கோன் உயரும், கோன் உயர கோல் உயரும் என்பார்கள். ஆக செங்கோல் பிடித்து நீதி நெறி வராமல் ஆட்சி செய்த மன்னர்கள் 1000 இருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவனுக்கே சோறிட்ட அற்புதமான நாடு சோழ வளநாடு. அதனால்தான் சோறு உடைத்து என்ற பட்டம் பெற்ற நாடு. எனவே இந்த வார்த்தையினாலே உங்களை வாழ்த்தி விட்டு போய்விட்டால் என்றால், ஆண்டவனுக்கே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சோறிட்டவன் மன்னன் என்ற புகழை உங்களுக்கு காப்பாற்றி சென்று விட்டால் தமிழ் மூதாட்டி என்றார். அப்பொழுதுதான் மன்னனுக்கே போயிருந்தது, ஓ, நாட்டிலே ஒரு வார்த்தைகளே தமிழில் இவ்வளவு அர்த்தங்கள் உண்டோ, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எளிதாவது எங்கும் காணப்பட சொன்னான் பாரதி. தனி ஒரு மனிதனுக்கு உணவியலிலே ஜகத்தனை எடுத்து சொன்னான் பாரதி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காத தமிழ் என்ற சங்கே முழங்கு என்று சொன்னான் பாரதிதாசன். இப்படி தமிழுக்காக தொண்டாற்றிய மாபெரும் புலவர்களையும் புறவனைகளை இந்த புண்ணியமான பூமியிலே நாட்டின் பெருமையையும் பரிசாற்ற வேண்டும் என்ற அடிப்படை கருத்தை தெரிந்து கொண்டு இதோ மன்னன் புகழை பாடி மகிமையோடு ஆரம்பிப்போம் கழகத்தை. ஓம் நமோ நமோ நாராயண.